நடந்து போறது ரோடு இல்ல, சைக்கிள் போறது ரோடு கிடையாது, பைக்ல போறது ரோடு கிடையாது, கார் வண்டி பெரிய கார் போட்டுருக்கா. ஒருத்த கன்னியாகுமரியில கார் வந்து மெட்ராஸ் போனவன் திரும்பி வரும்போது காரை தூக்கி நடந்து விட்டான். ஏன் இருக்குது தோல் கொடுத்து மாட முடியல சார். காரோட அதிகமாக இருக்கிறாங்க தோலுக்கு. ஒரு காலத்துல ஊருக்குள்ள ரோடு வச்சுங்க, இந்த வர படத்தை ஊருக்குள்ள ரோடு வச்சு, ஏன் ஊருக்குள்ள மனுஷன் ஊருக்குள்ள ரோடு வச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? சாலைகள் மனிதனை இணைத்தன, சாலைகள் மனிதனை இணைத்தது. இப்போ ஊரை விட்டு 5 கிலோமீட்டர் பைபாஸ் போட்டுருக்க, உங்களுக்கு ரோடு கிடையாது, நீங்க போய் ரோட்ல இறங்கிக்க. இன்னைக்குதான் விஞ்ஞானம். ஒரு காலத்துல தெருவுல விட்டுச்சு பொருள், என்ன விட்டுச்சு? கத்திரிக்காய், முருங்கைக்காய், கீரை, கீரைக்கட்டு, இதெல்லாம் தெருவுல விட்டுச்சு. இதெல்லாம் கண்ணாடிக்குள்ள கொண்டு போயிட்டேன். இப்போ வளர்ந்த உலகம் தெருவுல கண்ணாடிக்குள்ள போயிருச்சு. கண்ணாடிக்குள்ள உள்ளதான் தெருவு போறாங்க. எது? கார், பைக்கு, ஏசி எல்லாம் தெருவு கொண்டு போய் தெருவுல உள்ள கொண்டு வந்தா இல்லாத விஞ்ஞான உலகம் போயிடுச்சு. பாஸ்டா போற நம்மால் செல்போன் வைக்கிறாங்க. 250 சிசி பைக் வாங்கி கொடுத்தாதான் நான் உயிர் இருப்பேன், இல்லாட்டி செத்து போயிருவாங்க. நம்மால் கடன் உடனே வாங்கி 2 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடுக்குறேன். சர்ன்னு போறான். இங்க செல்போன் வச்சுக்கிறாங்க. ஆமா, இங்க செல்போன் வச்சுக்கிறான். வண்டியை ஸ்டார்ட் பண்றான். 100 வைத்து திருப்பி 108 வர்றேன். அதுவும் பைக்காவா இருக்கு. ஓட்டுறவன் கிரவுண்ட் உள்ள இருக்க உட்கார்ந்து உங்களுக்குள்ள 3வது மாடியில இருக்கு. அது பின்னாடி உட்கார்ந்து அந்த பயப்பட இடுப்பு இறுக்கி பிடிச்சிக்காம அன்பா காதலா பிரியம்மா ஒரு சின்ன வெங்காயம் இல்ல. போனா 2 பேரும் ஒன்னா போக போயிட்டு பாஸ்டா போயிட்டு என்ன அவசர உலகம். செல்போன் படத்துல என்ன பாடுபடுது. ஒரு காலத்துல பிள்ளை படுத்துறது காலைல எந்திரிச்சு என்ன செய்வோம்? பெத்த தாய்மார் என்ன தரும்? ஐயோ காலைல எந்திரிச்சு 5 மணிக்கு பிள்ளை என்ன இருக்கு ஐயோ அப்படி தேடுவாங்க. இப்ப ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் வீட்டுல எந்திரிச்ச உடனே கேட்கலாம், செல்வி என்ன இருக்கு நீ நினைச்சிருக்கிய நம்ம நிம்மதியா தூங்கி இருக்கோம். யாரும் நிம்மதியா தூங்கவே இல்லை. உங்க தலைமாட்டில் 600 பேர் படுத்திருக்கேன். உங்க தலைமாட்டில் எத்தனை பேர் இருக்கா? 600 பேர் படுத்திருக்கேன். 600 பேர் எப்ப வேணாலும் கூப்பிடுவேன். ஏன்னா எவங்கிட்ட காசு இல்லை. டிஜிட்டல் உலகம். டிங் டிங் பெறப்பட்ட பேட்டியம் ரூபாய் 10. டிங் டிங் பெறப்பட்ட பேட்டியம் ரூபாய் 1. காசு வாங்க. நம்ம கையில காசு இல்லை, ஆனா நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். அதுதான் டிஜிட்டல் உலகம். ஏடிஎம்ல போய் காசு இருக்கு, ஏடிஎம்ல போய் காசு எடுத்து என்ன சொல்லுது? எல்லா ஏடிஎம் சொல்றாங்களா? எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. எல்லாரும் சொல்றாங்களா? எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. 3 மாசத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலையில 3 ஏடிஎம் உடைச்சு எழுதிட்டாங்க. அவங்களுக்கு அதான் இருக்கு, எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி.